12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 1ல செகண்ட் லெசன் லெகிஸ்லேச்சர். ஸோ இந்த லெகிஸ்லேச்சர் பற்றி பார்க்கலாம். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்றது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் லெகிஸ்லேச்சர். ஸோ இந்த லெகிஸ்லேச்சரில் இருக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாமே பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அக்கௌண்டபிளாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெகிஸ்லேச்சர்ன்றது தான் அந்த கண்ட்ரியோட ஹையஸ்ட் லா மேக்கிங் பாடியாக இருக்கணும். இப்போ நம்ம கண்ட்ரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, லோக்கல் பாடி கவர்மெண்ட்டு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த லோக்கல் பாடி கவர்மெண்ட்டில் இருக்க டெசிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வில்லேஜோட ஏரியாக்குள்ளே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். சேம் அதே தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லா எல்லாமே வந்து பார்த்தா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் வந்து பார்த்தா அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுவும் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த பார்லிமெண்ட்டில் போட போகிற எல்லா லாவுமே வந்து பார்த்தோம்னா அந்த டோட்டல் கண்ட்ரிக்கே வந்து பார்த்தா அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதை தான் அங்கே சொல்கிறாங்க. இந்த சினாரியை வச்சு பார்க்கும்போது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க லெகிஸ்லேட்டிவ் பாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லா மேக்கிங் பாடியாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஹையஸ்ட் லா மேக்கிங் பாடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அது எல்லா தொகுதியிலேருந்தும் எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் இருக்க லெகிஸ்லேச்சரோட பேர் வந்து பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் நேஷனல் லெகிஸ்லேச்சர்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட்டோட லெகிஸ்லேச்சரும் யூனியன் டெரிட்டரியோட லெகிஸ்லேச்சரும் அதோட பேர் என்னக்கா ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஹவுஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்பர் ஹவுஸு, இன்னொன்று வந்து லோவர் ஹவுஸு. ஸோ இந்த லோவர் ஹவுஸ்க்கு இன்னொரு பேர் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னா லோக்சபான்னு சொல்லுவோம். அப்பர் ஹவுஸ்க்கு இன்னொரு பேர் ராஜ்யசபா அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பை கேமரல் சிஸ்டம் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லுவோம். ஸோ பை கேமரல் பார்லிமெண்ட் சிஸ்டம்னாக்கா 2 ஹவுஸ் இருக்கும் அந்த பார்லிமெண்ட்டில். இது எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்துருப்போம்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து எடுத்துருப்போம். அதே மாதிரி சேம் இதே பை கேமரல் சிஸ்டம் யூஎஸ்லேயும் ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ பை கேமரல்னாக்கா அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ் ரெண்டுமே இருக்கும். சிமிலர்லி வந்து பார்த்தா ஸ்டேட்லேயும் வந்து லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ஒன்று இருக்கும், லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளின்றது லோவர் ஹவுஸு, லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றது அப்பர் ஹவுஸு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட இந்தியாவில் 7 பை கேமரல் ஸ்டேட் இருந்தது. அதாவது 7 ஸ்டேட்ஸில் வந்து அப்பர் ஹவுஸும் லோவர் ஹவுஸ் இருந்தது. இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து பைஃபர்கேட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தனியாக 370 ஆர்டிகல் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து தனியாக கர்ட்டில் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 6 ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ இருக்க இன்ஃபர்மேஷன் படி இந்தியாவில் இருக்க இந்த 6 ஸ்டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பை கேமரல் லெகிஸ்லேச்சர் வந்து இருக்குது. ஆந்திர பிரதேஷ், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா அண்ட் உத்தரப்பிரதேஷ். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஃபியூச்சரில் மேபி இது மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜம்மு காஷ்மீர் கர்ட்டில் பண்ணதுக்கப்புறம் அது இன்க்ளூட் ஆகுதா என்னன்னு கரெக்டாக தெரியல. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பை கேமரல் ஸ்டேட் எதெல்லாம் இருக்குன்றதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் என்ன டெசிஷன் எடுக்கப்படுதோ, அதாவது பார்லிமெண்ட்டில் என்ன லா வந்து மேக் பண்ணுறாங்களோ அது அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் சரி எல்லா யூனியன் டெரிட்டரிக்கும் கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். ஸோ யூனியன் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கவர்மெண்ட் யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் டேரெக்டாக வந்துடும். ஸோ இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 29 ஸ்டேட்ஸ் அண்ட் 7 யூனியன் டெரிட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னி டேட் படி வந்து பார்த்தா 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் டெரிட்டரியும் இருக்குது. ஸோ இதுவும் மேபி ஃபியூச்சரில் மாறுச்சுன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு போயிடுங்க. யூனியன் லெகிஸ்லேச்சர், இந்த யூனியன் லெகிஸ்லேச்சருக்கு பேர் தான் பார்லிமெண்ட்டு. ஸோ இந்த பார்லிமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து நேஷனல் லெகிஸ்லேச்சர்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். இதுதான் வந்து பார்த்தா சுப்ரீம் பாடி ஆஃப் டெசிஷன் மேக்கிங். அதாவது இது எடுக்கிறது தான் வந்து அதிகபட்சமான டெசிஷன் மேக்கிங்காக ஒரு கண்ட்ரியில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ்க்கான ஒரு சிம்பிளாகவும் பார்க்கப்படுது. ஸோ பார்லிமெண்ட் வந்து ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம். எதுக்குன்னு கேட்டாக்கா மக்களோட பிரச்சனையும் மக்களோட வெல்ஃபேருக்காகவும் டிபேட்டபுளாக இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷனில் சேஞ்சஸ்லாம் கொண்டு வர்றது யாரால் முடியும்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டால் தான் முடியும். ஜெனரலாக ஒரு இயரில் பார்லிமெண்ட்டு 3 டைம்ஸ் வந்து பார்த்தா மீட் பண்ணுவாங்க ஒரு இயரில். ஸோ ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற செஷன் வந்து பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். பட்ஜெட் செஷன் பிப்ரவரிலேருந்து மே மந்த் வரைக்கும், மான்சூன் செஷன் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும், வின்டர் வந்து நவம்பர் டு டிசம்பர். ஸோ இது 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் வைஸ் கூட கேட்க முடியும். BMWன்றத ஷார்ட்கட்டு. பட்ஜெட், மான்சூன், வின்டர். 108 அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த 108 அமெண்ட்மெண்ட் பில்லுன்றது உமன்ஸ் ரிசர்வேஷனுக்கான பில்லு. எதுலன்னு கேட்டால் பார்லிமெண்ட்லையும் ஸ்டேட் லெகிஸ்லேச்சரும் 33% வந்து ரிசர்வேஷன் உமன்ஸ்க்காக இருக்கணும்னு சொல்லிட்டு போடப்பட்ட பில் தான் வந்து 108 அமெண்ட்மெண்ட் பில்லு, உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு. இது வந்து ராஜ்யசபாவில் 2010 வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இன்னும் லோவர் ஹவுஸில் அதாவது லோக்சபாவில் பாஸ் பண்ணப்படாமலே இருக்குது. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று லெகிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், இன்னொன்று ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன். லெகிஸ்லேட்டிவ் பவர்ன்றது என்னன்னு பார்த்தா இந்த லா மேக் பண்ணுறதுக்கான பவர் தான் வந்து லெகிஸ்லேட்டிவ் பவர். ஃபினான்ஷியல் பவர்ன்றது அந்த ஏற்கான மணி பில்லு ப்ரிப்பேர் பண்ணுறதோ பட்ஜெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதும். ஸோ இது இல்லாமல் எலக்ட்ரல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. அது என்னென்னா பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறது, வைஸ் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறது.
இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பவர் இருக்குது, அதான் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்னா என்னென்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இவங்க எல்லாரையும் ரிமூவ் பண்ணுற பவர் பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த ரிமூவல் ப்ரொசீஜரோட பேர் தான் இம்பீச்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்தா பார்லிமெண்ட் வந்து 3 times வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பார்லிமெண்ட்டோட சம்மன் பண்ணுறதோட டியூட்டி யாரோட டியூட்டின்னு பார்த்தா பிரசிடென்ட்டோட டியூட்டி தான். ஸோ ஒரு இயரும் அட்லீஸ்ட் வந்து இந்த பார்லிமெண்ட்டு 2 sessions அது நடத்தி ஆகணும். ஸோ 6 monthக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தா பார்லிமெண்ட்டோட லீவ் அதிகமாக இருக்கவே கூடாது. ஸோ ஒன்ஸ் இன் 6 month வந்து பார்த்தா பார்லிமெண்ட் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த சம்மன் பண்ணுறதோட டியூட்டி வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஒரு இயரும் வந்து இந்த கமென்ஸ்மெண்ட் நடக்கும்போது அதோட ஃபஸ்ட்டு செஷனோட பார்லிமெண்ட்டோட ஃபஸ்ட்டு செஷனில் பிரசிடென்ட் வந்து பார்த்தா ஒரு ஸ்பீச்சை வந்து ஸ்பெஷல் ஸ்பீச்சை வந்து டெலிவர் பண்ணுவார். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாருனாக்கா கவர்மெண்ட்டோட நியூ பாலிசிஸ் பற்றி சொல்லியிருப்பார், கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராம்ஸு. ஸோ கவர்மெண்ட்டு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருக்கு அப்படின்றத பற்றின டிஸ்கஷன் எல்லாமே வந்து பார்த்தா பிரசிடென்ட்டோட ஸ்பீச்சில் வந்து இடம் பெற்றிருக்கும். ஸோ இந்த பார்லிமெண்ட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னாக்கா லெகிஸ்லேச்சர், அதாவது சட்டம் இயற்றுறது, ஓவர் சீயிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக போகுதான்றது நோட்டீஸ் பண்ணுறது, பட்ஜெட் பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பப்ளிக்கோட கிரீவியன்ஸ் அதாவது அவங்களோட குறைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா சரி பண்ணுறது, நேஷனல் பாலிசிஸை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறது, வேறு எதனா இஷ்யூஸ் இருந்துச்சுனாக்கா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸு. ஸோ கேபினெட்டாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் மெம்பராக இருந்தாலும் சரி, இல்லை கலெக்டிவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து யாருக்கு அக்கௌண்டபிள் பார்த்தா இந்த லோக்சபாவுக்கு அக்கௌண்டபிள். அதே மாதிரி லோக்சபாவில் ரிமூவலும் பண்ணப்படுவாங்க. லோக்சபாவோட ஃபங்க்ஷனிங் பற்றி பார்க்கலாம். பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தா சேம் வேல்யூ தான், சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒரு சில எக்ஸெப்ஷன் தர, அதாவது ஃபினான்ஷியல் பில் பாஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவுக்கு பவர் இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் வரதில் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க லோக்சபாவுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, ராஜ்யசபாவுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் லோக்சபாவில் டோட்டலான சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 543 எலெக்டட் மெம்பர்ஸு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த தொகுதியில் 543 தொகுதியில் பீப்புள்ஸ் வந்து ஓட் பண்ணி டேரெக்டாக அனுப்பப்படுற பர்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த எம்பிஸ் 543 எம்பிஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் 2 ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களே பிரசிடென்ட் வந்து பார்த்தா நாமினேட் பண்ணுவார். ஸோ டோட்டல் கவுண்ட் 545. யாரெல்லாம் 18 years அபோவ் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து டேரெக்டாக ஓட் பண்ணி பீப்புள்ஸை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. குவாரம் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு ஹவுஸை நடத்துறதுக்கு மினிமம் எவ்வளோ மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தா அந்த குவாரம் ஆஃப் த ஹவுஸ், அதாவது லோக்சபாவை பொறுத்த வரைக்கும். ஸோ 545 மெம்பர்ஸ் அப்படின்னாக்கா டிவைட் பை 10. ஸோ டிவைட் பை 10 போட்டால் 55 மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த 55 மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டேக்கு ஆனால் பார்லிமெண்ட்டை வந்து நடத்த முடியும். ஸோ இதுக்கு கம்மியான பீப்புள்ஸ் இருந்தாக்கா அன்றைக்கி பார்லிமெண்ட் நடக்காது. ஸோ இதுதான் வந்து 1/10 ஆஃப் த டோட்டல் மெம்பர். இதுதான் வந்து குவாரம் சொல்லுவாங்க. ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், குவாரம்னா எவ்வளோ அப்படின்றது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. லோக்சபாவை பற்றின ஒரு டேபிள் காலம் இருக்குது. ஸோ 545 மெம்பர்ஸ் வந்து டோட்டல் மெம்பர்ஸ், அதில் 543 எலெக்டட் பீப்புள்ஸ். ஸோ இதில் எவ்வளோ மெஜாரிட்டி வந்தாக்கா ஆட்சி அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 272 வந்து பார்த்தா எந்த பார்ட்டிக்கு எலெக்டான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வராங்களோ ஸோ அவங்க வந்து பார்த்தா ரூலிங் பார்ட்டி ஆவாங்க. இதில் 2 சீட்ஸ் வந்து ஆங்கிலோ இந்தியன் கமிட்டியில். ஸோ இவங்களோட டைம் பீரியட் வந்து 5 years. 5 years வந்து அவங்களோட எக்ஸாக்டான டைம் பீரியட். இதில் வந்து எந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணாக்கா அந்த கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதான் இவங்க சொன்னோம் இல்லையா, இந்த 272 மெம்பர்ஸ் இருந்தாக்கா ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க. ஸோ அதோட லீடர் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார். இந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்னாக்கா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யாருன்றதை சூஸ் பண்ணிவிட்டு பிரசிடென்ட் கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணி சொல்லுவார். பிரசிடென்ட் வந்து அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். லோக்சபாவோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 545 இருந்தாலும் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது இந்த 2 பேர் நாமினேட் ஆன பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் ஓட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நாமினேட்டட் மெம்பர் கேனாட் டிசைட் த கவர்மெண்ட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து இதுக்கு மட்டும் இல்லை, மற்ற வேறு எந்த விஷயமாக தான் சரி தான், ஓட் ஆன் அக்கௌண்ட்னு வரும்போது நாமினேட்டட் பீப்புள்ஸால் ஓட்டிங் போட முடியாது. ஸோ லோக்சபான்றது தான் வந்து ஹையஸ்ட் டிஸ்கஷன் ஃபாரம் சொல்லியிருக்காங்க. அதாவது லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் வந்து இஷ்யூஸு, இன்ட்ரெஸ்ட்டு, பாலிசிஸு, சோஷியோ எக்கனாமிக் நீட்ஸ் ஆஃப் த பீப்புளுக்கு தேவையான சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுற இடமா எது இருக்குது அப்படின்னு கேட்டால் லோக்சபா தான் வந்து இருக்கும். பார்லிமெண்ட் இருக்க 2 ஹவுஸும், அதாவது லோக்சபாவிலையும் சரி ராஜ்யசபா மெம்பர்ஸும் சரி, இந்த 2 மெம்பர்ஸுமே என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோட தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்லேயும் வந்து எம்எல்ஏ தொகுதி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஸ்டேட்லேயும் இருக்க எம்எல்ஏ 6 எம்எல்ஏ தொகுதி ஒன்றா சேர்ந்தாக்கா அதுதான் வந்து பார்த்து எம்பி தொகுதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருக்க 6 எம்எல்ஏ தொகுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பி தொகுதிக்கு சமம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க.
ஸ்பீக்கரோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஹெட் வந்து யாரும் பார்த்தா ஸ்பீக்கர் தான். ஸோ ஸ்பீக்கர் வந்து எப்படி எலெக்ட் பண்ணப்படுறாங்கன்னு பார்க்கலாம். லோக்சபாவில் இருக்க மெம்பர்ஸ்குள்ளே வந்து ஒரு ஆளை வந்து ஸ்பீக்கரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சூஸ் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக அந்த லோக்சபாவில் நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, டிபேட் இருந்தாலும் சரி, டிஸ்கஷன் இருந்தாலும் சரி, ஸோ ஆன்சர்ஸ் ஆன் கொஷின்ஸ் இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறவர் டோட்டலாக அந்த லோக்சபாவே வந்து கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டாக்கா ஸ்பீக்கர் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மெம்பர்ஸோட ப்ரிவிலேஜஸும் ரைட்ஸும் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கொண்டு போகிறது இந்த ஸ்பீக்கர் கிட்ட தான் வந்து பவர் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாகவும் இருப்பார். பார்லிமெண்ட்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே கரெக்டான ப்ரொசீஜர்ஸ் படி தான் வந்து நடக்கிறாங்களான்றதை என்ஷூர் பண்ண வேண்டியது ஸ்பீக்கரோட ஒரு முக்கியமான டியூட்டி. ஸோ எல்லா மெம்பர்ஸ்க்குமே அவங்க பேசுகிறதுக்கான டைம் அலாட் பண்ண வேண்டியதும் ஸ்பீக்கரோட டியூட்டி தான். ஸோ அப்ஜெக்ஷனபிள் ரிமார்க் அப்படின்னு சொல்கிறது ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஸோ பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, லெகிஸ்லேச்சராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்கோரம்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ எதெல்லாம் பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாதுன்றத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதை தவிர்த்து வேறு எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தா கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் தான் வந்து அப்ஜெக்ஷனபிள் ரிமார்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ண வேண்டியதும் ரெக்கார்டில் இருந்து எடுக்க வேண்டியதும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட டியூட்டி தான். ஸோ நம்ம லெகிஸ்லேச்சர் எடுத்துருங்க, தமிழ்நாடோட லெகிஸ்லேச்சரை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டிலேருந்து இந்த வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த வார்த்தையை வந்து அவை குறிப்பிலேருந்து அவைத் தலைவர் நீக்கணும் அப்படின்றத. ஸோ இதை நிறைய டைம் வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா அது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த விஷயத்தை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுமோ அந்த டிஸ்கஸ் பண்ணுறதை தவிர்த்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷனல் ரிமார்க்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாத்தையும் வந்து வித்ட்ரா பண்ண வேண்டிய டியூட்டி யார்கிட்ட இருக்குன்னா ஸ்பீக்கர் கிட்ட தான் இருக்குது. ஸோ பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமும் வந்து இந்த லெகிஸ்லேச்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட ஸ்பீச் வந்து கொடுத்துட்டு போவார். ஸோ அந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கான மோஷன் ஆஃப் தேங்க்ஸ்ன்றதை மூவ் பண்ண வேண்டியதும் ஸ்பீக்கரோட பவர் தான். ஸோ இந்த லெகிஸ்லேச்சர் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாராச்சும் அந்த ரூல்ஸை மீறி நடக்கிறாங்களோ, ஸோ தேவையில்லாத விஷயத்தை யாரோ பண்ணுறாங்களோ, அப்படிலாம் பண்ணாங்கனாக்கா அவங்க வெளியேற்றுறதுக்கான பவரும் ஸ்பீக்கர் கையில் தான் வந்து இருக்குது. ப்ரைவேட் மெம்பராக இருந்தாலும் சரி, பப்ளிக் மெம்பராக இருந்தாலும் சரி, அதாவது மினிஸ்டராக இருந்தாலும் சரி, வெறும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரில் யாராக இருந்தாலும் ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லு வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்த மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீக்கர் கிட்ட வாங்கி இருக்கணும். அந்த பில்லை மூவ் பண்ணலாமா வேணாமான்றத டோட்டலான டெசிஷன் மேக்கிங் பவர் யார் கையில் இருக்குனாக்கா ஸ்பீக்கர் கையில் தான் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டு, அதாவது ஹவுஸை பொறுத்த வரைக்கும், லோவர் ஹவுஸை பொறுத்த வரைக்கும், லோவர் ஹவுஸில் தான் வந்து பார்த்தா ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். ஸோ அப்பர் ஹவுஸில் வந்து பார்த்தா சேர்மன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லோவர் ஹவுஸ் பற்றி பேசும்போது ஸ்பீக்கரை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸோட ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸோட டோட்டல் கார்டியனாக வந்து ஆக்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும், அதாவது ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்கப்படுது அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டிஸ்க்கு ரெஃபர் பண்ணி அந்த கமிட்டிஸ்க்கு என்ன சொல்லணும்னா அதை எக்ஸாமின் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ண சொல்லி எல்லாமே சொல்கிறது இந்த ஸ்பீக்கர் கிட்ட தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான பவர்னு சொல்லுவாங்க ஸ்பீக்கருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ்லாம் வந்து மெம்பர்ஸால் ரைஸ் பண்ணப்படுது இல்லையா, அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா எல்லாமே வந்து ஸ்பீக்கர் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அப்போசிஷன் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்லிமெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அப்போசிஷன் பார்ட்டி வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா டேரெக்டாக வந்து ரூலிங் பார்ட்டிகிட்ட ஏந்து நின்று அப்படியே கேட்டுற மாட்டார். ஸோ அந்த கொஷின்ன்றதை டேரெக்டாக வந்து ஸ்பீக்கர் கிட்ட தான் கேட்பார். ஸோ சேம் அதே மாதிரி ஆப்போசிட்லேருந்து ரிப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரிப்ளை பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொஷின் கேட்டாங்கன்னா அவங்க டேரெக்டாக ரிப்ளைலாம் பண்ண மாட்டாங்க. அந்த ரிப்ளைவும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்பீக்கர் கிட்ட தான் போகும். ஸோ ஒரு டைமும் நீங்கள் வந்து நியூஸ் செக் பண்ணி பாருங்கள், நம்ம லெகிஸ்லேச்சர் நியூஸ் பார்த்தாலும் சரி, பார்லிமெண்ட்டோட நியூஸ் பார்த்தாலும் சரி, ஸோ அங்கே ஹெட் இருக்காங்க, யாருக்கோ அந்த ஹெட்டுக்கு மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ண முடியும், அந்த ஹெட்டுக்கிட்ட தான் கொஸ்டின் கேட்க முடியும். ஸோ எல்லாமே அந்த ஹெட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டு பீப்புள் வந்து அங்கே பேசிக்கவே முடியாது. சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியான்ற கொஷினை ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு தான். நம்ம கான்ஸ்டிடியூஷனில் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ்லாம் வரதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். இவரோட ஐடியாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ். ஸோ இவரோட ப்ரெஷர்னால தான் இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனில் இடம் பெற்றிருக்கும். ஸோ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்பீக்கர்னா யாருன்றதை சொல்கிறாரு. ஸோ ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹவுஸோட டிக்னிட்டியும் இந்த ஃப்ரீடம் ஆஃப் த ஹவுஸும் ரெப்ரசென்ட் பண்ணுறவரும் ஸ்பீக்கர் தான். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அந்த ஹவுஸ் வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதா, நேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இது என்ன பாயிண்ட் அவுட் பண்ண வராருனாக்கா, நேஷனல் இருக்க பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்தா ஓட்டு போட்டு எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா. ஸோ அப்படி பண்ணதுனால தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹவுஸ் ரெப்ரசென்ட் த நேஷன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு கேளுங்க. இது வந்து கொஷின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பீக்கர் பிகம்ஸ் ஏ சிம்பிள் ஆஃப் நேஷன் அண்ட் ஃப்ரீடம், நேஷன்ஸ் ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டி. ஸோ இந்த மாதிரி யார் சொன்னான்றது கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நேஷனோட ஃப்ரீடமும் லிபர்ட்டியும் ஸ்பீக்கரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான் ஒரு சிம்பிளாக பார்க்கப்படுறாருன்னு சொல்கிறாரு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான பொசிஷனில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவுட்ஸ்டாண்டிங் எபிலிட்டி கொண்டவராக இருக்கணும். இம்பார்ஷியாலிட்டி உள்ள பர்சனாக இருக்கும். அதாவது பார்ஷியாலிட்டி பார்க்குற பீப்புளாக இருக்கக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு.
கான்ஸ்டிடியூஷனில் ஸ்பீக்கருக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் என்னன்னாக்கா ஜாயின் சிட்டிங். இந்த ஜாயின் சிட்டிங்க்கு யார் தலைமை தாங்குவான்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் தான். ஸோ ஜாயின் சிட்டிங்னா என்னன்னு தெரியும்ல எல்லாருக்குமே. ரெண்டு ஹவுஸில் ஏதாவது ஒரு ஹவுஸில் வந்து டெட்லாக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஜாயின் சிட்டிங் சொல்லி ஒன்று வைப்பாங்க. ஸோ இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி அந்த லெசனில் பார்த்தோம். இந்தியாவில் இது வரைக்கும் வந்து எந்தெந்த பில்லுக்கு ஜாயின் சிட்டிங் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பில் இருந்து, ஒன்று டவுரி ப்ரொஹிபிஷன் பில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியோட பில் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்றது லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கறதுல இந்த புக்கே, இந்த 12th ஸ்டாண்டர்ட் புக்கே பாருங்கள். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ ஜாயின் சிட்டிங்கிறது ஒரு ஹவுஸில் வந்து பாஸ் பண்ணப்பட்ட பில்லு ரெண்டாவது ஹவுஸில் வந்து பாஸ் பண்ணப்படாமல் இருக்குது, அங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் இந்த மாதிரி ஒரு டெட்லாக் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா, ஸோ இது 2 ஹவுஸையும் வந்து ஒன்றா உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு செஷன் நடக்கும். அந்த செஷன் பேர் தான் வந்து ஜாயின் சிட்டிங். இந்த ஜாயின் சிட்டிங்க்கு யார் தலைமை தாங்குவான்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் தான். இந்த ஹூ ப்ரிசைட்ஸ் ஓவர் ஜாயின் சிட்டிங்கிற கொஷின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது தான். ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணப்படுது அப்படின்னாக்கா அந்த பில்லு வந்து மணி பில்லாக இல்லையான்றதை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸ்பீக்கர் கிட்ட தான் இருக்குது. ஸோ மணி பில்லாக இல்லையான்றதை டிசைட் பண்ணுறது ஸ்பீக்கர் தான். ஸோ அப்போசிஷன் லீடர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஸோ அந்த அப்போசிஷன் லீடர்ன்றதை அந்த ரெகக்னேஷனை கொடுக்க வேண்டிய பவரும் வந்து ஸ்பீக்கர் கையில் தான் இருக்குது. 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஒரு மெம்பரை டிஸ்பிளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான பவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கிட்ட தான் இருக்குது. அதாவது சப்போஸ் அந்த மெம்பரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி, அதாவது கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இருக்க ஒரு மெம்பரை டிஸ்குவாலிஃபை பண்ணி அந்த ஹவுஸை விட்டு வெளியேற்ற வேண்டிய பவர் வந்து ஸ்பீக்கர் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம பார்த்துருப்போம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது. என்ன தான் ஸ்பீக்கர்ன்றவர் பார்லிமெண்ட்டோட ஒரு மெம்பராகவே இருந்தாலும் ஸோ எல்லா டைம்லும் வந்து அவர் ஓட் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து அந்த ஹவுஸில் அந்த டைன்றது வருதோ, அதாவது வேண்டான்றதுக்கு 50யும் வேணுன்றதுக்கு 50யும் அப்படின்றதுக்கு சுச்சுவேஷன் வந்து வருதோ, அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பீக்கர் ஓட் பண்ணுவார். ஸோ அவர் ஓட் பண்ணதுக்கப்புறம் எந்த சைடு வந்து டெசிஷன் வருதோ ஸோ அதுதான் வந்து ஃபைனல். ராஜ்யசபாவை பற்றி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜ்யசபா இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவோம்னாக்கா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவோம். அதோட மேக்ஸிமம் வந்து மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கலாம்க்கா 250 இருக்கலாம். அதில் 238 வந்து மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்லேருந்தும் யூனியன் டெரிட்டரியிலேருந்து வருவாங்க. இந்த 12 மெம்பர்ஸ் மட்டும் வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். ஸோ இது வந்து லோக்சபாவோடது, ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ன்றது 552 மெம்பர்ஸ் வந்து அதிகபட்சம் போகலாம். இது வந்து இப்போ மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன கேட்டாக்கா லடாக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு இல்லையா, அதோட சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது இப்படி இதில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதையும் பார்த்துட்டு போங்க. இதோட இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே பார்த்து தான் 530 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லேருந்து வரும், 2 பேர் வந்து நாமினேட் பண்ணப்படுவாங்க. இந்த கொஸ்டின் முக்கியம், யூனியன் டெரிட்டரியிலேருந்து எவ்வளோ பேர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணப்படுறாங்கன்றது. 20 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணப்படுவாங்க. மறுபடியும் இது இந்த சேம் பாயிண்ட் அதே கொடுத்துருங்க. 250 மெம்பர்ஸ் வந்து டோட்டல் கம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா, அதுலேருந்து 238 வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் வர்றது, 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட்டால் நாமினேட் பண்ணப்படுறது. ஸோ இதெல்லாமே அதான் சொல்கிறது. இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், அதாவது ராஜ்யசபான்றது செகண்ட் சேம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் சேம்பர்ன்றது லோக்சபா தான். காரணம் என்னன்னாக்கா நம்ம டேரெக்டாக எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்றதுனால சொல்கிறாங்க. ஸோ இந்த ராஜ்யசபாவோட முக்கியமாக இது எதுக்கு வச்சாங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேட்டோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தா இந்த ராஜ்யசபான்றது கம்போஸ் பண்ணப்படுறதுக்கான காரணம். ஸோ யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஹவுஸ் வந்து இந்த ராஜ்யசபான்ற ஹவுஸ் அங்கே என்ன கால் பண்ணப்படுதுனாக்கா அங்கே இருக்க அப்பர் ஹவுஸோட பேர் இந்த செனட்னு சொல்லுவாங்க யூஎஸில். ஸோ இப்போ இருக்கிற இந்த ராஜ்யசபா எப்போ வந்து கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது அப்படின்னாக்கா 3rd April 1952 தான். ஸோ இது 3rd April 1952 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யசபான்றது ஒன்று கம்போஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு சிட்டிங் எப்போ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதோட ஃபஸ்ட் லெசன் இருக்கும். உங்களுக்கு டேட் ஞாபகம் வருதான்னு பாருங்கள். ஞாபகம் வரனாக்கா அந்த டேட் என்னன்றதை போயிட்டு இப்போ ரெஃபர் பண்ணுங்கள். ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ்லாம் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். லோக்சபாவோட மெம்பர்ஸ்லாம் நமக்கு தெரியும், நம்ம தான் வந்து டேரெக்டாக ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணுவோம். ஸோ ஆனால் ராஜ்யசபா மெம்பர்ஸ் அப்படி கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து எம்எல்ஏஸ் வந்து ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ட் பண்ணி அமைச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த எலெக்ட் பண்ணப்பட்ட இந்த எம்எல்ஏஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் இருக்க எம்பிஎஸ்ல இருந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவான்னு சொல்லலையா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட்ஸ், சோஷியல் சர்வீஸ், ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து யாரெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். ஸோ ஹவுஸ் ஆஃப் பீப்புள் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 5 years ஒன்ஸ் வந்து டிசால்வ் ஆகிடும் இல்லையா. அந்த மாதிரி இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ன்றது நாட் சப்ஜெக்ட் டு டிசல்யூஷன் சொல்கிறாங்க. அப்படின்னா இது வந்து டிசல்யூட்டே ஆகாது. காரணம் என்னன்னு கேட்டாக்கா 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து எவ்ரி 2 years வந்து ரிட்டையர் ஆகிடுவாங்க. அதாவது இப்போ ஒரு மெம்பர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2020 வந்து ஒரு மெம்பர் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 2026 வந்து ரிட்டையர் ஆவார். 2022 வந்து ஒரு மெம்பர் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவர் 2028 வந்து ரிட்டையர் ஆகிறார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 years வந்து பார்த்தா 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் 2 years வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டே வருவாங்க. ஸோ இதனால் வந்து அந்த ராஜ்யசபான்ற ஹவுஸ் வந்து எப்பயுமே அந்த டிசால்வே ஆகாது. ஆனால் லோக்சபான்றது அப்படி கிடையாது. ஒன்ஸ் வந்து நீங்கள்
மெஜாரிட்டி வந்து அங்கே ப்ரூவ் பண்ணி எந்த டேட்டில் வந்து நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறீங்களோ ஸோ அந்த டேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் தான் வந்து பார்த்தா டென்யூர் இருக்கும். ஸோ ஜென்ரல் எலெக்ஷன் என்னைக்கு நடக்குதோ ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கிறதுலேருந்து 5 இயர்ஸ் நடுவில் வந்து டிசால்வ் ஆச்சுனாலும் மறுபடியும் வேறு ஒரு பார்ட்டி வந்தாலும் சரி தான் அந்த 5 இயர்ஸ்க்கான ரூல் வந்து எந்த டைம் பீரியட் முடியுதோ அதோட முடிஞ்சு போயிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2014 வந்து அதாவது 2014 ஒரு பார்ட்டி வந்து உள்ளே என்ட்ரு ஆகி 2018 வரைக்கும் இருக்கணும்னு வச்சுங்களேன். இது நடுவில் வந்து அவங்களோட மெஜாரிட்டி பிரேக் ஆகிடுது. மெஜாரிட்டி வந்து ஒரு 2017 பிரேக் ஆகிடுன்னு வச்சுங்க. ஸோ இப்போ 17 5 இயர்ஸ் தான் கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஓட்டு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2014 போட்டிருக்கோம். 2019 அந்த பீரியட் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா 2017 எந்த கட்சி மறுபடியும் உள்ளார போச்சு மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ணி உள்ளார ரூலிங் பார்ட்டியாக போச்சோ அது 2019 ரிசைன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கும். ஸோ ஜென்ரல் எலெக்ஷனோட டேர்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியோட அது ஒரு ரூலிங் பார்ட்டியோட டைம். ஸோ அது டிசால்வ் ஆனாலும் சரி ஆகட்டாலும் சரி அந்த 5 இயர்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட் போட்டு சூஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் கிடையாது. ஸோ அதுதான் அங்கே வந்து இங்கே சொல்கிறது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெம்பரோட டென்யூரும் வந்து 6 இயர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து பார்த்தா ஸ்டேட் அசம்பிளிஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் தான் வந்து பார்த்தா எலெக்ட் பண்ணி கொண்டு வரவங்க. எப்படி பண்ணாக்கா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்றதும் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்றதும். ஸோ இது ரெண்டுமே வந்து பிரசிடென்ட்டுக்கு எப்படி ஃபாலோ பண்ணப்படுதோ சேம் அதே சினாரியோ தான் வந்து பார்த்தா நம்ம ராஜ்யசபா எம்பிஸ்க்கும் ஃபாலோ பண்ணப்படுது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ராஜ்யசபா பார்க்கலாம். ஸோ வைஸ் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லா ப்ரொசீடிங்ஸும் யார் வந்து ஹெட்டாக இருப்பாருன்னு கேட்டால் சேர்மன் தான் இருப்பார், அதாவது வைஸ் பிரசிடென்ட் தான் இருப்பார். ஸோ லோக்சபாவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, லோக்சபாவில் எப்படி எல்லா டியூட்டிஸும் வந்து பார்த்தா ஸ்பீக்கர் பண்ணுறாரோ சேம் அதே கேஸ் தான் இங்கே டேரெக்டாக வந்து சேர்மன் பண்ணுறது. ஸோ அங்கே ஸ்பீக்கர்னால் இங்கே சேர்மன், அவ்வளோதான். மணி பில்லும் ஃபினான்ஷியல் பில்லும் தவிர வேறு எந்த பில்லாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து ராஜ்யசபாவில் பாஸ் பண்ண முடியும். ஸோ அங்கேயே அதே டிஸ்கஷன், கொஷின்ஸு, மோஷன், ரெசல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தா அங்கே இருக்க ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுபடி வந்து பார்த்தா அதாவது லோக்சபாவுக்கு எப்படி இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் பிஸ்னஸ்னு ஒன்று தனியாக இருக்கும், சேம் அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கும் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தா எல்லாமே அங்கே நடக்கும். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா மணி பில்லாக இருந்தாலும் சரி ஃபினான்ஷியல் பில்லாக இருந்தாலும் சரி ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ராஜ்யசபான்றது ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு 4 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன், டெலிபரேட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபெடரல் ஃபங்க்ஷன். ராஜ்யசபாவோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதுக்கு வந்து அதாவது லோக்சபாவுக்கு எப்படி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ன்றது இருக்கோ சேம் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, இந்த மணி பில் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இப்போ யூஎஸ்ஏ எடுத்துக்கலாம். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா இந்த ராஜ்யசபான்றது அங்கே என்ன நேமில் இருக்குன்னு கேட்டால் செனேட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னு கேட்டோம்னாக்கா ஒரு கான்ஸ்டிடியூவன்சிலையும் வந்து அங்கே பீப்புள்ஸுக்கான பாப்புலேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கிமுக்கு எவ்வளோ எம்பிஸ்ன்றதும் தமிழ்நாடுக்கு எவ்வளோ எம்பிஸ்ன்றதும் ரெண்டும் ஈக்குவலாக கேட்டால் கிடையாது. ஏன்னா சிக்கிமோட பாப்புலேஷன் வேறு, தமிழ்நாடோட பாப்புலேஷன் வேறு. ஸோ நம்மளோட பாப்புலேஷனுக்கு எத்தனை சீட்ஸ்ன்றதை பாப்புலேஷன் வைஸ் தான் வந்து வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் சிக்கிமுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரி தான் வந்து பார்த்தா நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலான எம்பிஸ் இருக்காங்களா கேட்டால், அதாவது ராஜ்யசபா எம்பிஸ் இருக்காங்களா கேட்டால் கிடையாது. பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து வேரி ஆகுது. ஆனால் யூஎஸ்எல் அப்படி கிடையாது. இப்போ யூஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 ஸ்டேட் இருக்குது. ஸோ அந்த 50 ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தோன்னாக்கா எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தா சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பாப்புலேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ 50 ஸ்டேட் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேட்லேருந்து 2 எம்பின்னு பார்த்தா எல்லா ஸ்டேட்டையும் வந்து பார்த்து 2 எம்பி தான் போவாங்க. நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ அதை தான் அங்கே சொல்கிறாங்க. ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்டேஷன் எல்லாமே பேஸ்ட் ஆன் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் தான். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டுக்கு வந்து பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தின்னு பார்த்தா உத்தரப்பிரதேஷ் தான். ஸோ இந்த உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. காரணம்னாக்கா பாப்புலேஷன் வந்து அங்கே ஜாஸ்தி. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். உத்தரப்பிரதேசில் 31 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பிஸாக இருக்காங்க. சிக்கிமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி மட்டும் தான் இருக்கார். தமிழ்நாட்டில் 18 எம்பிஸ் இருக்காங்க ராஜ்யசபாவில். எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சீட்ஸ் அலோகேட் பண்ணப்பட்டிருக்குன்றத 4th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஷெட்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4th ஷெட்யூலில் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் ராஜ்யசபான்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து படித்து ஃபுல்லாக கிளியராக படித்து பார்த்தீங்கன்னா அதிலே தெரியும். ஸோ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த சீட்ஸ்லாம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தது தான், அதே தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இந்த 6 இயர்ஸ் தான் அவங்களோட டென்யூரில் வந்து பார்த்தா 6 இயர்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீஎலெக்டும் பண்ணப்படலாம். அதாவது ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்க முடியும் கேட்டீங்கன்னா கிடையாது. எத்தனை டைம் வேணால் வந்து அங்கே இருந்துக்கலாம். ஸோ பல கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் எலெக்ட் ஆகிட்டிங்கன்னா சேம் வந்து திருப்பி அங்கே கண்டெஸ்ட் பண்ணி மறுபடியும் எலெக்ஷனில் போக முடியுமா கேட்டால் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு சில கண்ட்ரீஸில் ஒன்லி ஒன் டைம்ன்றது தான் போட்டிருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் என்ன நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எலெக்ட் ஆகிக்கலாம். ஆனால் நீங்கள் யூஎஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட
2 தடவை மட்டும் தான் இருக்க முடியும். அதாவது ஒரு பர்சன் வந்து 2 தடவை மட்டும் தான் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்டே பண்ண முடியும். அவர் வந்து கன்சிக்யூட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை விட்டு எப்போ பிரசிடென்ட்டாக இருந்தாலும் சரி, 2 டைம் அவர் எதிர்த்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆவது டைம் வந்து அவரால் எலெக்ஷனுக்கு கண்டெஸ்டே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் ராஜ்யசபாவோட பவர் தனியாக என்ன இருக்குது, லோக்சபாவோட பவர் தனியாக இருக்குது. ஸோ எதெல்லாம் அவங்களுக்கு 2 ஹவுஸ்க்கு வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் அன்ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக படிக்கும்போது ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த லைனும் மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது வருதுன்றதை கொஞ்சம் இன்டென்ஷனாக வந்து நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.